ஃபிசிக்ஸில் காணப்படும் மிகவும் இன்ட்ரெஸ்டான ஒரு தியரியாக இருக்குது ஸ்ட்ரோடிங்கர் கேட். இது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களிடம் ஒரு பூனை இருக்குது மற்றும் உங்களிடம் ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டியில் நீங்கள் இடுறீங்க ஒரு கதிரியக்க பொருளை மற்றும் ஒரு விஷவாயுவை இடுறீங்க. அடுத்தது பூனையையும் இடுறீங்க. பூனைக்கு சாப்பாடையும் வைத்துவிட்டு அந்த பெட்டியை நன்றாக சீல் வைத்து மூடுறீங்க. இப்பொழுது என்ன நடக்கும்? அந்த விஷவாயுவும் அந்த கதிரியக்க பொருளும் இணைந்தால் உடனே அந்த விஷம் பரவி அந்த பூனை இறந்துவிடும். அவ்வாறு இணையாவிட்டால் அந்த பூனை இறக்காது, பாட்டில் இருக்கும். இது ரெண்டையும் உங்களால் சொல்லவே முடியாதல்லவா? எப்படி உங்களால் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது என்றால், நீங்கள் அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் வரை உங்களால் சொல்ல முடியாது. உண்மையில் இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர்கள் செய்யவில்லை, பூனையை கொல்லவில்லை. அவர்கள் இதனை ஒரு எண்ணக்கருவாக பார்த்தார்கள். இந்த எண்ணக்கரு எக்ஸ்பெரிமெண்ட்டின் ஊடாக என்ன சொன்னார்கள் என்றால், எல்லாமே இந்த குவாண்டம் உலகத்தில் ரெண்டாக இருக்குது. அதற்கு சொல்லுவாங்க சூப்பர் பொசிஷன் என்று. உண்மையிலே ரெண்டு என்று நாம் சாதாரண மொழியில் சொல்லுவது ஒன்றுதான். அதாவது எமது மரணமும் நாம் உயிர் வாழுதலும் ஒன்றுதான். நாம் மரணத்தை பற்றி கதைக்க முடிந்தால் உயிர் வாழ்தல் என்ற ஒன்று இருக்குது. நாம் உயிர் வாழ்கிறோம் என்று சொல்ல முடிந்தால் அதற்கு எதிரான மரணம் என்று ஒன்று இருக்குது. ஆகவே எதிரான விடயங்கள் இல்லாவிட்டால் நம்ம ஒரு விடயத்தை சொல்ல முடியாது. நமது சாதாரண மொழியில் சொல்வதானால் ஒரு நல்லவன் என்று யாரை சொல்கிறோம் என்றால் கெட்டவன் என்று ஒருவன் இருப்பதனால். ஆகவே கெட்டவன் என்று ஒருவனை அடையாளம் காண்பது எவ்வாறு என்றால் நல்லவன் இருப்பதனால். இப்படி ஒப்போசிட் இருப்பதனை வைத்துக்கொண்டுதான் ஒன்றை அடையாளம் காண்கிறோம். ஆகவே ஒப்போசிட் இருக்கின்றது என்றால் அந்த ஒப்போசிட்டும் ஒருங்கே தான் இருக்கிறது, ஒரே நேரத்தில் தான் இருக்கிறது என்ற அர்த்தம் அல்லவா? இதனை வைத்துக்கொண்டுதான் மரணமும் உயிர் வாழ்தலும் ஒரே நேரத்தில் இருக்கிறது. நமக்கு தான் மரணம் வேறு, உயிர் வாழ்தல் வேறு. ஆனால் குவாண்டாமில் ரெண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் நமது உடல் ஆனது அணுக்கள் மிகச் சிறியவை. அணுக்கள் சேர்ந்து செல்களை உருவாக்கி செல்கள் தசைகளாகவும் உடல் உறுப்புகளாக மாறி நாம் உயிர் வாழ்கிறோம். ஆனால் அந்த அணுக்கள் லெவலில் சென்றால் எல்லாம் ஒன்றுதான். நம்ம மரணம் என்பது அந்த அணுக்கள் செயற்படாமல் போவது, நம்ம சொல்லும் மரணம் என்பது. உயிர் வாழ்தல் என்பது அணுக்கள் செயற்படுவது. ஆனால் ரெண்டும் ஒன்றுதானே. ஏனென்றால் அணுக்கள் செயற்படுகிறதா இல்லையா என்பது நம்ம பார்ப்பதனால தான், நம்ம தெரிந்து கொள்வதனால தான், நமக்கு கான்சியஸ்னஸ் இருப்பதனால தான் நமக்கு விளங்குது. இல்லாவிட்டால் அணுக்களை பொறுத்தவரை கீழ் அணுக்கள் ஒன்றுதான். நம்ம இறந்த பிறகும் அணுக்கள் அப்படித்தான் இருக்கும். நம்ம இறந்து நமது உடலை எரித்துவிட்டால் கூட அணுக்கள் அப்படித்தான் இருக்கும். அது வேறு வடிவில் மாறிவிடும். அது அழியவே அழியாது. இதனை வைத்துக்கொண்டு என்ன நம்ம சொல்லலாம் என்றால், மரணமும் வாழ்வும் ஒன்றுதான், அணு லெவலில் ஒன்றுதான். இந்த அணு லெவலில் ஆராய்வது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதனை சரியாக விளங்கப்படுத்துவது தான் இந்த ஸ்ட்ரோடிங்கர் கேட். எனவே எமது வாழ்க்கை மரணமும் ஒன்றாக இருப்பது மாதிரி இந்த ஸ்ட்ரோடிங்கர் கேட் எல்லாவற்றையும் இரண்டாக ஒரே நேரத்தில் இருப்பது மாதிரி சொல்வது மாதிரி, அதற்கு நம்ம சொல்லுவோம் சூப்பர் பொசிஷன் என்று. எல்லாம் சூப்பர் பொசிஷனில் தான் இருக்கின்றது. இந்த முழு உலகமும் முழு பிரபஞ்சமும் சூப்பர் பொசிஷனில் தான் இருக்கின்றது. ஒருவர் பாஸ் ஆவதும் ஃபெயில் ஆவதும் ஒரே நேரத்தில் தான் நடைபெறுகின்றது. நேரம் என்பது ஒரு மாயையாக விளங்குகின்றது. ஆகவே நேரம் மாயையாக விளங்கவும் எல்லா மேட்டரும் ஒரே சூப்பர் பொசிஷனில் இருக்கவும் இந்த குவாண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் எமக்கு உதவுது. இந்த குவாண்டம் என்பது புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கலாம். ஏனென்றால் நமது வாழ்க்கை சாதாரண பிசிக்ஸில் தான் நிகழுது. நமது மனம் பிறப்பிலிருந்து அதற்கு தான் பழக்கப்பட்டிருக்குது. ஆனால் சூப்பர் பொசிஷன் நிலையில், குவாண்டம் நிலையில் நமது மனதை நம்ம பழக்கப்படுத்தினால் நமது வாழ்வு வேறாக அமையும். ஞானிகள், யோகிகள் என்று அவர்கள் கூறிய கருத்துகளுடன் குவாண்டம் சூப்பர் பொசிஷன் உடன்படுது. ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு மிக சுருக்கமாக ஸ்ட்ரோடிங்கர் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் என்றால் என்ன என்று உங்களுக்கு கொண்டு வந்தது. அதன் மூலம் ஆச்சரியமான தகவல்களையும் கொண்டு வந்தது. குவாண்டம் சூப்பர் பொசிஷன் குறித்தும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் குறித்தும் இது மாதிரியான நிறைய வீடியோக்களை நாம் ஏற்கனவே பதிவிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து பதிவிடுவோம். ஆகவே நம்முடன் இணைந்திருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.